ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த மாரி ஒரு வீடியோ நான் நம்ம சேனல்ல பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பல நாள் ஆசை. பட் இன்னைக்கு அந்த டே நடந்திருக்கு. ஸோ ஐ அம் ரியலி ஹாப்பி அபௌட் தட். அண்ட் ஸோ என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி என்ன லிங்க்டின் இல்ல எதுலயா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இந்தியால ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் கம்பெனி ஃபின்டெக் கம்பெனி ஆகிய ஜஸ்ட்பே அப்படிங்கிற இதுல நான் பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ இட் கிவ்ஸ் மீ அரௌண்ட் 27 எல்பிஏ விச் இஸ் லேக்ஸ் பெர் ஆனம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இத பத்தி நான் பேசலாம்னு இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, மத்த சேனல் மாரி ஜோகோல பிளேஸ் ஆயிட்டு அத வச்சே ஒரு 15 வீடியோ மேக் பண்ணிட்டு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் கிராக் பண்ணேன், இவ்வளவு சம்பளத்துல இருந்து இப்படி நான் இப்படி வந்தேன், என்னோட சக்சஸ் ஸ்டோரி, இந்த மாதிரி 15 வீடியோலாம் நான் மேக் பண்ண போறது இல்ல. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் கம்பெனி பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன், எப்படி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் கிளியர் அண்ட் டிஸ்லா சொல்ல போறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவ நான் எப்படி கிராக் பண்றதுக்கு நான் ஒரு மெத்தடாலஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பேன்ல ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். இன்டர்வியூ டைம்ல நான் இதை எப்படி பிகாரஸா ப்ரிப்பேர் பண்ண அதையும் நான் சொல்லுவேன் வித் மோர் டிப்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப கிளியர் அண்ட் டிஸ்லா பார்க்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பத்தி நான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ சில பேருக்கு மேபி என்ன தெரியலாம், தெரியாதவங்களுக்கு என் பேர் தனீஷ் ரிஷி. ஸோ பேசிக்கலி நான் இப்போவும் காலேஜ் தேர்ட் இயர் தான். ஸோ கூடிய விரைவில் ஃபோர்த் இயர் போக போறேன். ஸோ நான் என்ன பத்தி கேட்டீங்க அப்படின்னா, சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டிஎஸ்ஏ பண்ணேன். ஸோ டிஎஸ்ஏ பண்ணிட்டு நான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணேன். இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, லீட் கோட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ப்ராப்ளம்ஸ் போல சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ சால்விங் ப்ராப்ளம் இஸ் ஒன் ஸ்டெப். அதுக்கப்புறம் மற்றவங்க கூட கம்ப்ளீட் பண்ணி நான் கான்டெஸ்டும் அட்டன் பண்ணி ஒரு 2040 அப்படிங்கிறது என்னோட மேக்ஸ் கான்டெஸ்ட் ரேட்டிங்கா நான் வச்சு இது கிட்டத்தட்ட டாப் 5% ப்ரோக்ராமர்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி ஷார்ட் அபவுட் மீ. அதுக்கப்புறம் ஐ எம் சோ குட் அட் டிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆல்சோ நான் மென் ஸ்டாக் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் ஆல் அபவுட் மை ஷார்ட் டெக்னிக்கல் ஸ்டாக். ஐ நோ அது உங்கள்கிட்ட நான் ஃபியூவா ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்னை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் மை மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ, என்னால கிராக் பண்ண முடியுது அப்படின்னா வை நாட் யூ கைஸ். ஓகேவா? ஸோ அந்த மோட்டிவ்ல தான் நான் எல்லாமே ஷேர் பண்ண போறேன். என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசலாம். ஓகேவா? ஸோ இதை பத்தி சொல்றதுக்கு முன்னால நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ பேசிக்லி நான் கம்பெனில ஒர்க் பண்றதுனால ஐ ஹவ் சைன் சம்திங் கால்ட் அஸ் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். ஸோ அதனால நான் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத நான் டெப்த்தாலாம் சொல்ல முடியாது. பட் என்னோட இன்டர்வியூவை என்னோட ஆங்கிள் நான் எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கிளியரிட்டிஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பட் இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க, அந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஐ எம் நாட் அலவுட் டு சே. ஸோ இட்ஸ் நாட் கரெக்ட் மெட்ரிக் ஆல்சோ. ஸோ ஹோப் யூ கைஸ் கெட் இட். ஓகே? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்ட் இருந்துச்சு. நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மோஸ்ட்லி பெரிய பெரிய எல்பிங்கிற தர கம்பெனிஸ்ல கண்டிப்பா ஆன்லைன் அசஸ்மெண்ட் வச்சு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் நடந்துச்சு. ஸோ விச் இஸ் நோன் அஸ் ஓஏன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது கிட்டத்தட்ட எங்க காலேஜ்ல இருந்து 600 பீப்புள் எவ்வளோ இருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா பெரிய கம்பெனிஸ்ல டேட்டா சயின்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிஎஸ்ஏ தான் கேட்டிருந்தாங்க. டிஎஸ்ஏல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அகைன் நான் இந்த டாபிக்ஸ்லாம் சொல்ல முடியாது. பட் 3 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இதோட டிஃபிகல்ட்டி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஐ வில் கால் இட் அஸ் சம்திங் லைக் மீடியம். 3 கொஸ்டினுமே மீடியமா இருந்துச்சு. மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டி. லீட் கோட்ல நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்றேன். ஓகேவா? அண்ட் இந்த இந்த 3 ப்ராப்ளமே நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்லல. கோட் தனிஷ் டிஎஸ்ஏ ஷீட்ல இருக்குது. ஸோ சி த ஐ மீன் நான் ஜஸ்ட் லைக் தட்லாம் நான் என்னோட ஷீட்டை நான் உருவாக்கல. நான் இதுக்கு இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல ஒரு 500 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த 500 ப்ராப்ளம் சால்வ் பண்ற யாரா இருந்தாலும் ஈவன் கூகுள் கூட நீங்க கிராக் பண்ணலாம். பிகாஸ் இட் ஹாஸ் ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் ஆஸ்கிங் கூகுள். ஓகே? ஸோ திஸ் இஸ் அபவுட் ரவுண்ட் 1. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours நடந்துச்சு. ஸோ 2 hoursல ஐ வாஸ் ஏபிள் டு சால்வ் ஆல் த 3 ப்ராப்ளம்ஸ். ஸோ 2 ப்ராப்ளமா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% சால்வ் பண்ணேன். இன்னொரு ப்ராப்ளமா நான் 70% சால்வ் பண்ணேன். ஓகேவா? மோஸ்ட்லி எனக்கு என்னோட ஸ்கோர் 270 300க்கு 270 இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே 270 தான் எடுத்திருந்தோம்.
ஓகேவா? பிகாஸ் எனக்கு தெரியல வாட் இஸ் ராங் வித் தட் கொஸ்டின். சம் டெஸ்ட் கேஸ் வாஸ் பார்ஷியலி மிஸ்ஸிங். ஓகே. திஸ் இஸ் வாட் த ஸ்டேட். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த ரவுண்ட்ல இருந்து ஒரு 15 பீப்பிள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகணும். இந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் இட் இஸ் லைக் நான் என்ன கால் பண்ணுவேன் அப்படின்னா, லைக் பிக்கஸ்ட் ரவுண்ட், க்ரூஷியலான ரவுண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த செகண்ட் ரவுண்ட் இருக்குல்ல, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 2 பார்ட் இருக்கு. ஒன் இஸ் பார்ட் ஏ. ஓகேவா? சோ இந்த பார்ட் ஏல என்ன கேட்டாங்க அப்படின்னா, அகைன் டிஎஸ்ஏ. பட் இந்த டைம் ஐ குட் கால் திஸ் கொஸ்டின் அஸ் வெரி ஹார்ட். வெரி ஹார்ட் பிகாஸ் எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் பண்றேன். இதுக்கு நான் 200 லைன்ஸ் மேல நான் அடிச்சேன் கோடு. அண்ட் இந்த ஒரு கொஸ்டினுக்கு தேவர் கிவிங் 3 ஹார்ஸ். ஓகேவா? இது இது பார்ட் ஏ மட்டும் தான் நான் என்ன சொல்றேன். இந்த இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஐ வாஸ் ஒன் ஃபர்ஸ்ட் டு ஃபினிஷ் திஸ் கொஸ்டின் இன் சோ இயர்லியர். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு டிஎஸ்ஏ. பட் கொஞ்சம் போன இதோட 200 லைன்ஸ்லாம் பார்த்தா ஹார்டரா இருந்துச்சு. ஏன்னா லைக் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்க. இன் எ வே தட் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கிற மாதிரி. ஸோ நிறைய எக்ஸாக்டா சொன்னா ஒரு 3 ஏபிஐயை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ யா, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹார்ல நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு டைப் பண்ணி 1 ஹார்ல நான் இதை சால்வ் பண்ணிட்டேன். ஸோ சால்வ் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த 15 பீப்புள்ல இருந்து இந்த 15 பீப்புள்ல மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 10 பீப்புள் சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 10 பீப்புள் அடுத்த ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அ செகண்ட் ரவுண்ட் தான். செகண்ட் ரவுண்ட்ல நான் சொன்னல இன்னொன்னு இருக்கு அப்படின்னு, விச் இஸ் பார்ட் பி. இந்த பார்ட் பி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐ குட் கால் திஸ் வாஸ் சோ மச் லேர்னிங் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப லேர்னிங் இருந்துச்சு. ஏன்னா இந்த பார்ட் பி வாஸ் அ ஹேக்கத்தான் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஹேக்கத்தான். எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் ஏ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஹேக்கத்தான் என்னமோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திஸ் ஹேக்கத்தான் எவ்வளவு மணி நேரம் நடக்கும் அப்படின்னா, இட் கேன் ரேஞ்ச் டு 24 ஹார்ஸ் டு ஈவன் 48 ஹார்ஸ், ஈவன் அதுக்கு மேல கூட போகலாம். ஸோ புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த ரவுண்ட அவ்வளவு பெரிய க்ரூஷியல் ரவுண்ட மென்ஷன் பண்ணேன் அப்படிங்கறது உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருந்து 10 பீப்புள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நான் இங்க போறோம். ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தோம் இந்த 200 லைன்ஸ் ப்ராப்ளம். ஸோ இதுல நம்ம போடுற கோட்ல சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ரிலேட்டடா ஆப்ரேட்டிங் சிஸ்டமா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் so much in depth of சிஎஸ் ஃபண்டமெண்டல். ஸோ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்கா தான் இருந்துச்சு. பட் எனக்கு சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்ததுனால ஓரளவுக்கு நான் டேக்கிள் பண்ணேன். ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இட் வாஸ் ஹேப்பன் இன் ஸ்லாக். ஸ்லாக்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யூ கேன் இமேஜின் இட் அஸ் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் மாதிரி அது ஒரு இதுதான். பட் வந்து வைடா எல்லா கம்யூனிட்டி யூஸ் பண்ற ஒரு சேனல். இட்ஸ் ஆல்சோ லைக் சிமிலர் டு டிஸ்கார்ட். டிஸ்கார்ட் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது HSL சிமிலர் தான். HSL சிமிலர், ஐ குட் கால் இட் அஸ் காப்பி. ஓகேவா? ஸோ ஸ்லாக்ல தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 ஹார்ஸ் டு 48 ஹார்ஸ் ஹேக்கத்தான் நடந்துச்சு. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி என்ன வேணா நடக்கலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்டர்வியூவர். ஸோ எனக்கு வந்து அந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்டாங்களா? அது கிடையாது. எனக்கு கூகுள் மீட் வந்துட்டு கூகுள் மீட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அங்க இருக்க லைக் ஜஸ்ட் லைக் தட் இந்த ரவுண்ட்ல ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டன் பண்ற பீப்புள்ஸ் எல்லாமே ஒரு நார்மலான பீப்புள்ஸ் கிடையாது. நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற பீப்புள்ஸ் தான். ஒரு SD2 அதுக்கு கிரேட்டர் தானா இருக்கிற ரோல்ஸா கூட வரலாம். ஏன்னா எனக்கு கிளாஸ் ரவுண்ட்லாம் வந்தவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சனா இருந்தாங்க. ஈவன் எவ்ரி பர்சன் வேர் லைக் சோ மச் நாலேஜபிள் ஓவர் தர். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கூகுள் மீட் நடந்துச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் கூகுள் மீட் நடந்துச்சு. அந்த கூகுள் மீட்ல எனக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த ரவுண்ட் பார்ட் ஏல ஒரு கொஸ்டின் சொன்னேன்ல 200 லைன். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபார்முலாஸ்லாம் எனக்கு ப்ரூஃப் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. ஸோ நிறைய கொஸ்டின் இதுல ஒரு 3 ஹவர் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கரெக்டா சொல்லி ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைங் இன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஸ்லாக்ல மிச்சது எல்லாமே இந்த கொஸ்டினோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் உள்ள ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன். இந்த சிஎஸ் ஃபண்டமெண்டல் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் சால்வ் பண்ணணும்னு. ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டெக்ஸ்ட் மெசேஜா எனக்கு ஸ்லாக்ல அனுப்புனாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கூகுள் மீட் முடிஞ்ச பிறகு எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டா நாங்க 2 பேரும் டெக்ஸ்ட் மெசேஜ்ல தான் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் இன்டர்வியூ ப்ராசஸ் போகும். இதுக்கப்புறம் சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா, கூகுள் மீட்டே நடக்காம கூட இன்டர்வியூ நடந்திருக்கு ஃபுல்லாவே டெக்ஸ்ட்ல. பட் எனக்கு கூகுள் மீட் நடந்துச்சு. ஐ மீன் இன்டர்வியூ அட்டன் பண்ண நிறைய பேருக்கு தெரியும் இன்டர்வியூ ரொம்ப லக்கு வேணும். பட் எனக்கு எனக்கு தெரிஞ்சு லக்கு கொஞ்சம் எனக்கு கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ வாஸ் மேனேஜ் டு டூ எவ்ரிதிங். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்லாக்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 12 o'clock இன்டர்வியூ ஸ்லாக்ல ஆரம்பிச்சிச்சு. ஸ்லாக்ல இருந்து போச்சு அந்த கூகுள் மீட்க்கு அப்புறம்.
அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்சது ஒரு 8 மணிக்கு நைட்டு முடிஞ்சுச்சு. அண்ட் ஹி வாஸ் டெல்லிங் மீ தட் யுவர் கோட் லுக்ஸ் குட். உங்க கோட் நல்லா இருக்குது. இதோட இந்த இன்டர்வியூ முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் 8 மணிக்குங்க. காலையில 9 மணிக்கு போனேன். ஸோ நைட் 8 மணிக்கு முடிஞ்சுச்சு. ஸோ எனக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுச்சு லைக் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவேன்னு. ஸோ ஏன் இந்த ரவுண்ட் இவ்ளோ குரூஷியல்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ரவுண்ட் இஸ் நாட் ஈஸி. நீங்க இந்த டைம் லைன் சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 24 ஹவர்ஸ் டூ 48 ஹவர்ஸ். என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுக்கு 2 நாள் நடந்துச்சு. ஓகேவா? எனக்கு ஒரு 12 ஹவர்ஸ் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஆ லைக் 2 டேஸ் 2 டேஸ் ஆச்சு. ஸோ இத ஏன் நான் குரூஷியல் ரவுண்ட்ன்னு சொன்னேன் அப்படின்னா, 15 பேர் இங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி இந்த ரவுண்ட் வந்துரணும்ல. அதுல இருந்து வெறும் வெறும் 4 பீப்பிள் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகி அடுத்த ரவுண்ட் வரணும். ஸோ அதுதான் ரவுண்ட் 3 டெக்னிக்கல் ஹெச்ஆர். ஸோ இந்த டெக்னிக்கல் ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இருக்கிறதுலயே ரொம்ப அங்க கான்ட்ரிபியூட் பண்ண பெர்சன், சோ மச் நாலெட்ஜபிள் பெர்சன் தான் நடத்துனாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் ஹெச்ஆர்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மெயின்லி தே வர் டார்கெட்டிங் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி அவங்க கம்பெனிக்கு ரிலேட்டடா இருக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேமெண்ட்க்குனா என்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம்ல. இந்த என்கிரிப்ஷன் பத்தி பேசுறது, ஓஎஸ் பத்தி பேசுறது, அந்த மாரி நெறைய சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸோட ரொம்ப டீப்பரா கேட்டாங்க. ஸோ ஈவன் என்ன சில ப்ராடக்ட்ட டிசைன் கூட பண்ண சொன்னாங்க. ஸோ இதுவும் நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இது கூடங்கள ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருந்துச்சு. அகைன் டிஎஸ்ஏ ரிலேட்டட் கொஸ்டின். ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய சொன்ன மாரி நெறைய டீப்பர் கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. திருப்பியும் ஃபார்முலாஸ்லாம் இது பண்ணி டைம் காம்ப்ளெக்சிட்டி ப்ரூஃப் அந்த மாரி நெறைய விஷயங்கள் அண்ட் நெறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நெறைய கேள்விகள். இந்த மாரி இட் வாஸ் அ கம்ப்ளீட் நம்மள ஜட்ஜ் பண்ற ஒரு ஸ்டஃப் தான். அண்ட் திஸ் வாஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் பிகாஸ் லைக் கொஸ்டின்ஸ் வாஸ் சோ மச் டீப்பர். ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 2 ஹார்ஸ் நடந்துச்சு. ஸோ அவர் கேட்கிற ஒரு கொஸ்டினுக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு அத டேக்கிள் பண்ணி, பிகாஸ் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டேன். ஈவன் இந்த ப்ராப்ளம் சால்விங்கும் ஒரு ஹார்டான கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஸோ அதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஐ மீன் கோட் தனி டிஎஸ்சி ஷீட்ல எல்லாமே இருக்குது. அதுவும் இருந்துச்சு. நான் பொய் சொல்லல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி அந்த ரவுண்டும் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இந்த ரவுண்ட் முடிஞ்ச ஒரு 3 ஹார்ஸ்ல 3 ஹார்ஸ்ல இந்த மாரி நான் எல்லார்ட்டயும் பேசிட்டு இருக்கேன். லைக் ஐ வாஸ் இன் ஹோப் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அந்த மாரி ஒரு ஹோப்ல இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஐ காட் அ மெசேஜ் ஃப்ரம் அவர் காலேஜ் ஸ்டேட்டிங் தட் ஐ காட் பிளேஸ்ட். ஸோ திஸ் வாஸ் மை இன்டர்வியூ ப்ராசஸ். அப்போ அந்த டைம்ல எங்க அம்மாட்ட சொல்லும்போது எங்க அம்மாலாம் லைக் ஆ கத்திட்டாங்க. ஆ எனக்குமே எனக்கு என்ன இதா இருந்துச்சு அப்டின்னா, இவ்ளோ எஃபோர்ட் போட்டிருந்தேன். அந்த எஃபோர்ட் திடீர்னு எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாரி இருந்துச்சு. ஆ பிகாஸ் இவ்ளோ எஃபோர்ட் போட்டுட்டு ரிலீஃப் கிடைச்ச மாரி இருந்துச்சு. ஈவன் தோ நான் வீடியோ போட்டாலும், ஆ அந்த வீடியோஸ நான் நைட் தான் கடந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்ன நான் கண்டிப்பா என்னோட ஏஜையும் நான் பார்ப்பேன். ஸோ ரீசென்ட்டா நான் வீடியோஸ் போடாத ரீசனும் அதுதான். பிகாஸ் என்னோட பிளேஸ்மென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் அதுல விகாரஸா ஸ்டார்ட் ஆரம்பிச்சுட்டேன். பிகாஸ் உங்களுக்கு நான் நடத்திட்டு இருக்கேன் அப்டின்னா, எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கணும். ஸோ ஸோ அதுல நான் ரொம்ப எத்திக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸோ அதனால நான் பிரிப்பேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கும்போது, எனக்கு லைக் ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆல்மைட்டி தேங்க்ஸ் ஃபார் த காட் இன் எவரிதிங். ஸோ ஃபைனலி ஐ லேண்டட் ஹியர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல இன்னொரு ரவுண்டும் இருந்துச்சு. ரவுண்ட் 4. பட் இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க இதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரவுண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இந்த ரவுண்ட் நீங்க போவீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டிட் சோ குட் தட் இந்த ரவுண்ட் எனக்கு இல்லன்னு. மேபி அது அவங்க எப்படி வேணா வச்சிருக்கலாம். ஸோ நெறைய பேர் ரவுண்ட் 4ம் போயிருக்காங்க. விச் இஸ் நார்மல் ஹெச்ஆர். ஓகேவா? மோஸ்ட்லி ரவுண்ட் 4 போறவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருவாங்க. இந்த ரவுண்ட் 3 வரைக்கும் தான் மெயினான இது. ஸோ ஜஸ்பேயோட இன்டர்வியூ ப்ராசஸ் ஓவராலா இட் வாஸ் சோ மச் இன்டூ லேர்னிங். நெறைய கத்துக்கிட்டேன். பிகாஸ் ஈவன் தோ எனக்கு டிஎஸ்ஏ தெரிஞ்சிருந்தனாலும், அத தாண்டி நெறைய விஷயங்கள் கேட்டாங்க. அதே மாரி அந்த ஹேக்கத்தான்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, சான்ஸே இல்ல. போற போக்குலயே நெறைய கத்துக்கிட்டே அப்படியே பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஓவரால் இட் வாஸ் சோ குட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் பே. ஹோப்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரி இப்போ இந்த இன்டர்வியூவ கிராக் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்பர் 1 நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸோ இனிஷியலா நான் உண்மைய சொல்லிர்றேங்க. ஓகேவா? கொஞ்ச நாள் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வேஸ்ட் ஆச்சு. பிகாஸ் என்ன அப்படின்னா, எனக்கு கிளியரான ரோட் மேப்பே ஒரு ஐடியா கிடைக்கல. ஓகேவா? ஏன்னா நான் ஒரு பெர்சன் நான் எப்படி அப்படின்னா பேசிக்கலி நெறைய ரிசர்ச்லாம் பண்ணுவேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டேன். ஸோ அத பத்தி நான் பேசுறேன். ஏன் நீங்க ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னா தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட ஏஎம்ம செட் பண்றது. ஓகேவா? ஸோ
நீங்க பிளான் பண்ண போறீங்க இதெல்லாம் ரைட். பட் அதுக்கு முன்ன நீங்க என்ன ரோல்ல பிளேஸ் ஆக போறீங்க அப்படிங்கிற இத ஐ மீன் என்ன டொமைன்ல பிளேஸ் ஆக போறீங்க அப்படிங்கிற ஒரு இத ஃபிக்ஸ் வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் அத வச்சு நீங்க எத்தனை எல்பிஏ பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் என்னோட டைம்ல நான் நினைச்சது 30 எல்பிஏ. சோ ஏன் 30 எல்பிஏ நினைச்சேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 30 எல்பிஏ கிடைக்குமான்னு தெரியல. பட் நான் எப்பவுமே எப்படி நினைச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஹை எல்பிஏக்கு நான் எய்ம் பண்ணும்போது, ஹை எல்பிஏ கூடால சின்ன எல்பிஏ கம்பெனிஸும் வந்துரும். சோ இந்த கம்பெனில கேட்கறதோட கம்மியா தான் இங்க கேட்பாங்க. சோ அப்ப நான் இத படிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ஈவன் எனக்கு பெரிய கம்பெனி கிடைக்கலனாலும், மேபி எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னால யுட்டிலைஸ் பண்ணலாம்ல. சோ அதனால 30 எல்பிஏ நான் சூஸ் பண்ணேன். சோ உங்களுக்கும் நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சோ எய்ம் ஹை, ஹையா எய்ம் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும். ஓகேவா? ஹை எய்ம் பண்ணிட்டு அது மட்டும் விட்டுறக்கூடாது. சோ யூ கைஸ் ஷுட் புட் எஃபர்ட்ஸ். ஓகேவா? சோ இத ஃபிக்ஸ் பண்ண பிறகு, இத வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பக்காவான ஆர்&டி. ஒரு பக்காவான ஆர்&டி. ஆர்&டினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட். ரிசர்ச் பண்ணணும். ஓகேவா? சிம்பிளா நான் சொல்றேன். ரிசர்ச் பண்ணணும். நானும் ரிசர்ச் பண்ணேன். எப்படி ப்ரோ ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கைஸ் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா, இன்டர்நெட்ல இருக்க எல்லா வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் எல்லா வீடியோஸுமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இவ்ளோ ரிசர்ச் பண்றதெல்லாம் கிடையாது. சில பேர் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க. நெறைய இன்புட்ஸ் குடுப்பாங்க. சில பேர் வந்து ஏதோ ஏனோதானோன்னு பண்ற பீப்பிள்ஸும் இருக்கிறாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல அவங்கள குறை சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அவங்க ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேவா? பட் உஷாரா இருக்க வேண்டியது ஆடியன்ஸ் ஆகிய நீங்க தான். ஓகேவா? ஈவன் என்னோட வீடியோ கூட நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்டின்னா, நான் அது நெறைய ரிசர்ச் பண்ணுவேன். இது நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்ல முடியும். என்னோட ஸ்பீச்லயே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பட் அகைன் நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, என்ன கூட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, என்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறீங்கன்னா கூட, அது உங்களோட லைஃப்ப ரொம்ப பெருசா இம்பாக்ட் பண்ண போதுன்னா, இன்னொருத்தர் ரிசர்ச் பண்றதுல தப்பே இல்ல. நான் சொல்றத கேட்டீங்களா? ஓகே. இன்டர்நெட்ல பீப்பிள் என்ன போய் சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகேவா? YouTubeல மட்டும் வீடியோஸ் பார்க்காதீங்க. YouTubeல வீடியோஸ் நெறைய இருக்குது. தமிழ்ல பண்ற தப்பு என்ன தெரியுமா? இந்த சோ கால்ட் தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகேவா? இந்த சோ கால்ட் தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மோஸ்ட்லி நான் பொய் சொல்லல. மேபி நெறைய லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? பட் எஜுகேஷன் இந்த டிஎஸ்சி எல்லாம் வரும்போது, யார் அவ்வளவா கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? எல்லாருமே ஜஸ்ட் நான் ஒரு 3,00,000 ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன். ஒரு கோர்ஸ விக்கிறேன். அந்த கோர்ஸ் எவ்வளோ? ரூ. 26,000 அந்த மாரி. ஓகேவா? சோ ஐ மீன் இத பத்திலாம் நான் இங்க பேச விரும்பல. அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கு நான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு நெறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ பட் அதையும் தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தான் உஷாரா இருக்கணும். இங்க இருக்க பீப்பிள்ஸ் எல்லாமே இதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. இன்ஃபாக்ட் சில சேனல்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி வீடியோ இன்ட்ரோலயே சொன்ன மாரி ஜோகோல பிளேஸ் ஆயிட்டு, ஏதோ கியூரியஸா பண்றாங்கங்கிற பேர்ல வந்து 15 வீடியோஸ் அதுக்கு மேல பண்றாங்க. ஐ மீன் இதெல்லாம் ஒரே வீடியோல பண்ணிட்டு, ஏதாச்சும் புரோகிராமிங்க்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணல. சி பிளஸ் பிளஸ் நடத்துறது, டிஎஸ்ஏ நடத்துறது ஏதாவது பண்ணலாம். பட் பண்ணாட்டு பரவால்ல. பட் ஏன் ஜோகோன்னு அதுல மட்டும் திணிக்கிறீங்க? எனக்கு புரியல. ஜோகோ இஸ் அ வெரி குட் கம்பெனி நான் இல்லன்னு சொல்லல. இட் இஸ் அ 8 லேக் கம்பெனி. பட் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க Google இந்த மாரி கம்பெனிஸ்லாம் நீங்க போ வேண்டாமா? நான் கேட்கிறேன். Google, Amazon இந்த மாரி மேங்ஃபேங்லாம் நீங்க போ வேண்டாமா? சோ அதுக்கு ஏம் பண்ணா தானே உங்களுக்கு அட்லீஸ்ட் அது ஜோகோ கிடைக்கும். இல்ல அதுக்கு மேல கிடைக்கும். புஷ் பண்றதே ஜோகோன்னு இருந்தா, சோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நான் அவங்கள குறை சொல்லல. ஓகேவா? எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. எனக்கு எனக்கு ஆல் அபௌட் என்னோட ஆடியன்ஸ் தான். அதுக்காக தான் நான் இவ்ளோ பேசுறேன். சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எந்த வீடியோ பார்த்தாலும் தமிழ்லயே பார்க்குறது ஓகே. பட் ஆல்சோ இங்கிலீஷ் வீடியோஸும் பாருங்க. அதுல இருந்தும் ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சன்ஸ் ஓகேவா? என்ன பண்றாங்க? ஹை எல்பிஏ எவ்ளோ இருக்கு? அத பாருங்க. இருக்கிறதுலயே லோ எல்பிஏ தான் பார்க்கணும். இருக்கிறதுலயே ஜோவோ தான் பார்க்கணும் அப்டிலாம் கிடையாது. இருக்கிறதுல ஹை எல்பி யார் போயிருக்காங்க? சோ அதுல என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி, உங்க ரோலுக்கு ஏத்த மாரி ஒரு பக்காவான ரோட் மேப் பண்ணணும். ஓகேவா? ஒரு பக்காவான ரோட் மேப் பண்ணுங்க. சோ நான் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஷேர் பண்றேன். ஐ மீன் மோஸ்ட்லி நீங்க சிஎஸ் மோஸ்ட்லி இன்ஜினியரிங்ல ஆ இந்த ரோட் மேப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே, எந்த கம்பெனி வேணா கிராக் பண்ணலாம். பிகாஸ் நான் எய்ம் பண்ணியிருக்க கம்பெனிஸ் எல்லாம் 30 எல்பி அதுக்கு மேல தானே. சோ அதனால அந்த மாரி தான் இருக்கும். சோ பேசிக்கலி நான் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஒரு ஒரு பர்ட்டிகுலர் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? இத நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றது சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான். இதுக்கு மேல நான் ஐ மீன் வேணான்னு தான் சொல்லுவேன். டிஎஸ்ஏ ஏன்னா இத வச்சு நம்ம டிஎஸ்ஏ பண்ண போறோம். ஏன்னா இந்த லாங்குவேஜ்ல தான் கொஞ்சம் லார்ஜர் கம்யூனிட்டி இருக்கு. அத நீங்க லீட் கோட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்ப்பீங்க. சோ இத வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த லாங்குவேஜோட பேசிக்ஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆன பிறகு,
டிஎஸ்ஏ பண்ணணும். டிஎஸ்ஏனா ஒண்ணும் இல்ல. இட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னா என்ன அப்டின்னா, செர்டைன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது கண்டெய்னர் இருக்கும். மோஸ்ட் எஃபிஷியன்ட்டா அந்த சினாரியோக்கு ஏத்த மாரி ஸ்டோரேஜ யூஸ் பண்றது. ஓகேவா? ஒரு கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்றது. அதே மாரி இந்த அல்கோரிதம் என்ன அப்டின்னா, நெறைய அல்கோரிதம் இருக்கும். இன் எ வே தட் நெறைய எஃபிஷியன்ட்டா ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு அல்காரிதம்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் வச்சு கத்துக்க வேண்டியது தான். ஓகேவா? என்ன ப்ரோ வேற ஒரு கம்பெனிக்குலாம் மாறுமே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பெரிய எல்பிஏ கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி மாறாது. லாங்குவேஜ் பேரியர் இருக்காது. ஏன் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் வொர்க் பண்ற கம்பெனியே ஜஸ்ட்பெயின் நீங்க எடுத்துக்கிட்டாலும், உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எவ்வளோ லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலும், இப்ப உள்ள நான் யூஸ் பண்றது ஒரு ஃபங்ஷனல் புரோகிராமிங் லாங்குவேஜ் ஹாஸ்கல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகேவா? பிகாஸ் லோவர் கம்யூனிட்டி தான் அது யூஸ் பண்றாங்க. சோ அதனால நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சோ நீங்க என்னதான் லாங்குவேஜ் படிச்சாலும், மத்த லாங்குவேஜும் அதோட சின்டாக்ஸ் சிமிலரா தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ அதனால தான் இந்த லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிற இந்த ஃபேக்டர எடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ நீங்க எந்த லாங்குவேஜ் படிச்சு, அதுல நீங்க டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணாலே போதும். யூ கேன் ஈசிலி ஸ்விட்ச் டூ எனி அதர் லாங்குவேஜ். திஸ் இஸ் வை திஸ் இஸ் வை ஆல் கம்பெனி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த லாங்குவேஜ் தான் படிக்கணும், அந்த லாங்குவேஜ் தான் படிக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் பேசுறது பெரிய கம்பெனிஸ்க்கு. ஓகேவா? சோ கொஞ்சம் சின்ன கம்பெனிஸ்க்கு அதுக்கு ஏத்த மாரி ரிசர்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? சின்ன கம்பெனிஸ்லாம் அந்த டிபெண்டன்சி இருக்கு நான் கேள்விப்பட்டேன். மென்ஸ்டாக்னா அங்க யூஸ் பண்றாங்கன்னா, மென்ஸ்டாக் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் கேள்விப்பட்டேன். சோ அதுக்கு இந்த மாரி பார்த்துக்கணும். ஓகேவா? சோ இந்த டிஎஸ்ஏ கத்துக்கிட்ட பிறகு, இந்த டிஎஸ்ஏ வந்து ஒரு ரொம்ப பெரிய டிமோட்டிவேஷன் ஸ்டஃப்பா இருக்கும். சோ அத பத்தி நான் பேசுறேன். ஓகேவா? டோன்ட் வரி. சோ இந்த டிஎஸ்ஏ வந்து நீங்க பேசிக்ஸ் கத்த பிறகு இத வச்சு நீங்க காம்படிட்டிவ் புரோகிராமிங் பண்ணணும். அதாவது மத்த பிளாட்ஃபார்ம்ல போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஒன் சச் பிளாட்ஃபார்ம் இஸ் LeetCode, Codeforces, CodeChef வேண்டாம். நான் அது ஏன்னா CodeChef ரொம்ப மேத் இருக்கும். நீங்க CodeChef பண்ணாலும் பரவால்ல. நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது ரொம்ப மேத். அது இன்டர்வியூக்கு தேவையில்ல. ஓகேவா? LeetCode, Codeforces, Geeks for Geeks. திஸ் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் சோ குட் பிளாட்ஃபார்ம்ஸ். இத நீங்க சைட் பை சைட் மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாம். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஷுட் பி வெரி கிளியர் அபௌட் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். சிஎஸ் ஃபண்டமெண்டல்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, விச் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங். ஸோ அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ். ஸோ இந்த மாரி பேசிக்கா இருக்கிற உங்க சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ல நீங்க டீப்பரான நாலேட்ஜ் வச்சுக்கணும். ஓகேவா? இது கம்பெனி டூ கம்பெனி வேரி ஆகும். ஒரு நார்மலான கம்பெனி இருந்துச்சுன்னா, மேபி அங்க கம்மியா கேட்கலாம். ஹையர் எல்பிஏ கம்பெனிஸ்க்கு அதுக்கேத்த மாரி டிஃபிகல்டி பார்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு போயின்னே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூமே ஸ்டாண்ட் அலோனா காட்டுறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆ நீங்க வந்து என்ன ஸ்டாக் வேணா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபாலோ பண்ணது மென் ஸ்டாக். Because it was smart work because Menstack was so popular and was so easy at that time. லார்ஜர் கம்யூனிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால நான் மெர்ஜ் ஆயிட்டேன். ஓகேவா? கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா இந்த ரோட் மேப்ப கிளியர் அண்ட் கிறிஸ்டலா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, யூ கேன் ஈஸிலி கிராக் எனி கம்பெனிஸ் அட் த ரோல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இது என்னால ஷூர் அண்ட் கேரண்டியா சொல்ல முடியும். ஓகேவா? பட் இந்த ப்ராசஸ் இட்ஸ் நாட் ஈஸி. இத பத்தி நான் பேசுனேன். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, இந்த சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான் இது முடிஞ்ச அளவுக்கு பேசிக்ஸ் ஈஸியா தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் மேபி சில பேருக்கு கஷ்டமா இருந்தா கூட நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். பட் எப்போ நீங்க டிஎஸ்ஏ வரீங்களோ அப்பதான் நீங்க கொஞ்சம் ஹார்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்க போய் LeetCode பிளாட்ஃபார்ம் போவீங்க. LeetCode பிளாட்ஃபார்ம் போயிட்டு டிமோட்டிவேட் ஆகுறது, இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி டிஎஸ்ஏ பண்ணிக்கிட்டு 2 பாத்துல போன பர்சன்ஸ் இருக்காங்க. டிஎஸ்ஏ பண்ணிட்டு டிமோட்டிவேட் ஆகி லீவ் பண்ண பெர்சன் இருக்காங்க. அதே டிமோட்டிவேட் ஆன பெர்சன் ஏன் மத்தவங்களால பண்ண முடிச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எழுப்பி அவங்க அத ரெக்டிஃபை பண்ணி நல்ல சக்சஸ் ஆன பீப்புள்ஸும் இருக்காங்க. சோ நான் அதுல இந்த பார்ட்ட தான் சூஸ் பண்ணேன். நானும் டிமோட்டிவேட் ஆனேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இனிஷியலா வந்து நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். பட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ரீச் பண்ணும்போது எனக்கு ரியலி இட் வாஸ் ஹார்டர். சோ அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெறைய ட்ரை ரன் பண்ணேன். நெறைய ட்ரை ரன் அப்படின்னா, இதுதான் நான் உங்களுக்கு முக்கியமா குடுக்க போற டிப்ஸ். ஓகேவா? ட்ரை ரன்னா என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு கம்பைலரா யோசிக்கிறது. சும்மா பிரெயின்லலாம் யோசிச்சா வேலைக்கு ஆகாது. ஓகேவா? உங்களோட மைண்ட் பிரசன்ஸ்க்கு ஏத்த மாரி தான் நீங்க பண்ணணும். லெட்ஸ் சே நீங்க உங்களுக்கு ஐக்யூ அதிகமா இருக்கு. அப்ப ஐக்யூ அதிகமா இருக்கிற பீப்பிள்ஸ்க்கு மேபி ஈஸியாவே புரிஞ்சிரும். மேபி ஐக்யூ உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, அத பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே பிரெயின் தான். நீங்க அத ஷார்ப்பன் பண்ணுங்க. அத எப்படி நீங்க ஷார்ப்பன் பண்ணலாம்? இந்த மாரி ட்ரை ரன். நீங்களே கம்பைலர் மாரி யோசிச்சு ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து ஒரு கோட் இருக்கு அப்படின்னா, அந்த கோட் உங்களுக்கு புரியல அப்படின்னா, லைன் பை லைன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷனா பண்ணுங்க.
இப்ப லெட்ஸ் ஒரு அரே இருக்கு. ஒரு அரே இருக்கு அப்படின்னா டக்குனு ஒரு அரே கிரியேட் பண்ணுங்க. ஒரு 5 சைஸ் அரே கிரியேட் பண்ணுங்க. இதுக்குள்ள எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணுங்க. இந்த எலிமெண்ட்ல என்ன நடக்குது? ஷார்ட்டிங் நடக்குதா? ஷார்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் எழுதுங்க. கிளியரான விசுவலைசேஷன் வச்சுக்கோங்க. ட்ரை ரன் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ட்ரை ரன் பண்ணுங்க. ஒன் டைம் ட்ரை ரன் பண்ணி புரியலையா? ஏன் புரியல? திருப்பி திருப்பி பண்ணுங்க. திருப்பி திருப்பி பண்ணுங்க. The more time you do, the more time you do, you experience in that. அக்ரி பண்றீங்களா இல்லையா? எவ்வளவு தூரம் நீங்க அதிகமா பண்றீங்களோ அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க மாஸ்டர் ஆவீங்க. ஓகே? ஓகே. ஆனா அந்த கான்செப்ட்க்கும் நான் வரேன். சோ சில பேர் ஒரு கோட் இருக்கு. அத தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சோ அத பத்தி நான் பேச வரேன். சோ இந்த ட்ரை ரன்ங்கிறது ரொம்ப முக்கியம் டிஎஸ்ஏக்கு. ஓகேவா? சோ பேசிக்கலி நான் டிஎஸ்ஏ எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லிருவேன். சோ டிஎஸ்ஏ நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமோட பேசிக் தியரிட்டிக்கலா எனக்கு தெரியும். ஓகேவா? பேசிக்ஸா தியரிட்டிக்கலா எனக்கு தெரியும். அப்பதான் நான் அப்ரோச்சே பண்ணுவேன். இல்லன்னா எனக்கு ஐடியா கிடைக்காது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் யோசிப்பேன். ஓகேவா? 0 டூ 30 மினிட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள நான் யோசிப்பேன். ஜஸ்ட் லைக் தட் என் பிரெயின்ல யோசிக்க மாட்டேன். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து கிளியரா ஒண்ணு ஒண்ணா ஓகே இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? நான் ஒரு ஒரு பேட்டர்ன மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? சோ இந்த மாரி பண்ணும்போது எனக்கு 30 மினிட்ஸ்க்குள்ள மோஸ்ட்லி சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா, நான் போயிருவேன். ஓகேவா? 30 மினிட்ஸ் மேல சொல்யூஷன் வரல அப்படின்னா, தயவு செய்து டைம வேஸ்ட்டே பண்ணாதீங்க. பிகாஸ் டிஎஸ்ஏ இஸ் எ லார்ஜர் கான்செப்ட். டிஎஸ்ஏ மட்டும் நீங்க படிக்க போறதில்ல. இவ்வளவு இத நீங்க கவர் பண்ணணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா, YouTubeல சொல்யூஷன் பாருங்க. YouTubeல சொல்யூஷன் பார்த்துட்டு, அங்கேயே பார்த்து டைப் பண்ணக்கூடாது. ஓகேவா? சொல்யூஷன் பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு லாஜிக் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களா? லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நீங்க ஒரு புரோகிராமரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூ ஷுட் பி ஏபிள் டூ சால்வ் த ப்ராப்ளம். ஓகேவா? மேபி சில பேருக்கு திணறலாம். நோ ப்ராப்ளம். சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கோட கூட நீங்க போடுங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க திணறுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ட்ரை ரன் பண்ணணும். ஓகேவா? ட்ரை ரன் பண்ணணும். ஈவன் நீங்க திணறாம கோடு போட்டீங்கன்னா கூட, இந்த ரிகர்ஷன்ஸ்லாம் வரும்போது நீங்க ட்ரை ரன் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். ரிகர்ஷன்ங்கிறது ஐ வுட் கால் இட் அஸ் எ வெரி ஈஸி டாபிக். ஓகேவா? பட் ரிகர்ஷன்னால எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்? பிகாஸ் தட் யூ கைஸ் டோன்ட் ஹேவ் டன் அ கிளியர் ட்ரை ரன். ஓகேவா? சோ ட்ரை ரன்ங்கிறது டிஎஸ்ஐக்கு ரொம்ப முக்கியம். சோ மேபி இது சில பேருக்கு ரொம்ப அதிகமா பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். சில பேருக்கு ட்ரை ரன்னே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கலாம். இது பீப்பிள் டூ பீப்பிள் வேரி ஆகும். ஓகேவா? பட் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா எஃபோர்ட் போட்டா தான் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டஃப்க்கு ரீச் ஆக முடியும். ஓகேவா? சோ இந்த மாரி தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். ஈவன் தோ நீங்க YouTubeல கூட வீடியோஸ் இல்லன்னா கூட, நீங்க லீட் கோட்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, அங்கேயே வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அத வச்சே நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ட்ரை ரன் பண்ணலாம். ஓகேவா? என்னோட ட்ரை ரன் நான் எப்படி பண்ணேன் அப்டின்னா, என்னோட ஒரு ஸ்மால் அரே வீடியோ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நான் எப்படி நடத்துறேன் அப்டிங்கிறதே ஒரு ட்ரை ரன் தான். ஓகேவா? கிளியர் அண்ட் கிறிஸ்டலா புரிஞ்சா? சோ இப்போ உங்களுக்கு நான் எப்படி டிஎஸ்ஏ பிரிப்பேர் பண்ணேன், எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். சோ இத வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் தினமும் காலையில எந்திச்சு கான்டெஸ்ட்லாம் குடுக்க ஆரம்பிச்சேன். ஓகேவா? லீட் கோட்ல கான்டெஸ்ட் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்பலாம் இனிஷியலா நான் ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றது இந்த மாரி தான் இருந்தேன். பட் டெய்லியும் நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நீங்க கான்டெஸ்ட் குடுக்கும்போது இன்னும் ரொம்ப டிமோட்டிவேட் ஆவீங்க. மத்தவங்கலாம் ஏதோ ரேங்க் எடுக்குறாங்க ப்ரோ. நான் இது எடுக்குறது இல்ல, ஒண்ணு எடுக்குறது இல்ல அப்டின்னு நெனைப்பீங்க. ஓகேவா? சோ இங்க ப்ராப்ளமே என்ன அப்டின்னா, நான் அந்த டைம்ல நான் கான்டெஸ்ட் ரெகுலரா குடுக்கும்போது, நான் கண்டிப்பா எனக்கு எல்லா டாபிக்ஸும் தெரியாது. ஓகேவா? எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்ச பிறகும் என்னால 2 ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண முடிஞ்சுச்சு ஒரு ரேஞ்சுல. அப்புறம் எப்படி ப்ரோ இம்ப்ரூவ் ஆனீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற கொஸ்டின நானே எனக்குள்ள கேட்டேன். சோ இந்த 2 ப்ராப்ளம்ஸ் ஏன் சால்வ் பண்ண முடியல? அத நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கான்டெஸ்ட் முடிஞ்ச பிறகு திருப்பியும் சால்வ் பண்ணேன். அப்சால்விங்ன்னு சொல்லுவாங்க. அப்சால்விங்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இது வேணும். இது மோஸ்ட்லி நெறைய பேர்ட்ட கிடையாது. பட் பட் இந்த ஸ்கில் இருந்தீங்கன்னா மட்டும் தான், நீங்க இந்த மாரி ஹையர் எல்பிஏ கம்பெனிஸ்லாம் கிராக் பண்ண முடியும். இத நான் ஷூர் அண்ட் டெஃபினட்டா சொல்வேன். நீங்க அப்சால்வ் பண்ணும்போது எவ்வளோ குரோ பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ திஸ் இஸ் ஆல் அபௌட் டிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ வித் காம்படிட்டிவ் புரோகிராமிங். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கான்டெஸ்ட்டும் குடுங்க. நான் தான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா, அதுதான் உங்க ரெஸ்யூமே ஸ்டாண்ட் அலோனா காட்டும். ஓகே. கிளியரா புரிஞ்சா? சோ ஒன்ஸ் இந்த டிஎஸ்ஏ முடிஞ்ச பிறகு சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னால நான் என்ன ஏன்னா சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பை த டைம் உங்களுக்கு லெக்சரே குடுப்பாங்க. ஓகேவா? நான் புரொஃபசர் பத்தியும் நான் வரேன். ஓகேவா? நான் புரொஃபசர்ஸ் பத்தியும் வரேன். அத பத்தி நான் சின்ன ஒரு லெக்சர் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நீங்க இந்த டிஎஸ்ஏ நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, பை பை கன்சிஸ்டன்ட்டா அது கூடால சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மென்ஸ்டாக் கத்துக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட்டும் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஆனா, நீங்க என்ன பண்ணாலும் இந்த டிஎஸ்ஏ கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். தினமும் அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சியா சால்வ் பண்ணணும். ஏன்னா, நீங்க கன்சிஸ்டன்சி இந்த கேப்ப விட்டீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்.
இந்த கேப்ப விட்டீங்க அப்படின்னா, நீங்க படிச்ச எல்லா டிஎஸ்சியுமே உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மறக்கிற மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? இது பீப்பிள் டூ பீப்பிள் வேரி ஆகலாம். பட் நான் குடுக்குற ஸ்ட்ராங் இது அப்படின்னா, எல்லா இதுலயுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னா, புரோகிராமிங்கே இல்ல. பிகாஸ் ஒரு டைமும் புரோகிராமிங் நெக்ஸ்ட் லெவல் கான்செப்ட்ஸ் போயிட்டே தான் இருக்கும். நீங்க அதுல இது ஆயிட்டே இருக்கணும். சோ அதனால நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா அட்லீஸ்ட் உங்க பிளேஸ்மென்ட் பீரியட் வரைக்குமாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். சோ அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ அந்த கன்சிஸ்டன்சியா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சைட் பை சைடு உங்களோட ப்ராஜெக்ட்ஸையும் பண்ண ஆரம்பிங்க. இது பண்ண பிறகு சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓரளவுக்கு எல்லாருமே தரவான பிறகு சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நெறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஐ மீன் இந்த சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ்ல நான் உங்களுக்கு குடுக்குற டிப்ஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் பாருங்க. பட் யூடியூப் வீடியோஸ் தாண்டி யூடியூப் வீடியோஸ்ல எல்லாமே இருக்காது. ஓகேவா? சோ அதனால வெளியே இருக்க ரிசோர்ஸஸ்லாம் பாருங்க இன்டர்நெட்ல. ஓகேவா? மெயினா இதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் ஜிஎஃப்ஜி. ஓகேவா? கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல எல்லாமே இருக்கு. ஓகேவா? எல்லாமே இருக்கு. நீங்க அத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இன்னொரு விஷயம் நான் என்னன்னு சொல்லணும்னு நெனச்சேன் அப்டின்னா, "பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட்" அப்படிங்கிற ஒரு கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோட் வந்து ஆ இது ட்ரூவா இருக்கணும். 100% இது நான் ட்ரூன்னு அக்ரி பண்ண மாட்டேன். சோ இத பத்தி தான் நான் உங்கட்ட பேசணும்னு நெனச்சேன். சோ என்ன மேட்டர் அப்டின்னா, நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்றீங்க. ஓகேவா? பிராக்டிஸ் குட் பிராக்டிஸா இல்ல பேட் பிராக்டிஸாங்கிறது இருக்குது. லெட்ஸ் சே நீங்க பேட் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நீங்க எதுல பெர்ஃபெக்ட் ஆவீங்க? பேடா பிராக்டிஸ்ல தான் பெர்ஃபெக்ட் ஆவீங்க. பேடா ஒரு விஷயத்த பண்றது தான் பெர்ஃபெக்ட் ஆவீங்க. குட்டா பண்றது பெர்ஃபெக்ட் ஆக மாட்டீங்க. சோ இதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, கரெக்ட்டான ஸ்டஃப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நெறைய ரிசர்ச் பண்ணுங்க அப்டிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா நீங்க ஒரு ராங் ரூட்ல போனீங்க அப்டின்னா, அந்த ராங் ரூட்க்கு லெட்ஸ் சே இட்ஸ் a டைம் பீரியட் ஆஃப் X2Y. இந்த X2Yங்கிற இந்த டைம் பீரியட் கம்ப்ளீட்டா இழந்துருவீங்க. சோ அதுக்கப்புறம் அதுலருந்து திருப்பி மீண்டு வருது. சோ அதனால தான் நான் இவ்ளோ ஸ்ட்ரக்சர்டா, இவ்ளோ கிளியரா நான் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நான் சொல்றேன். புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, என்ட்ட இருந்த ஸ்ட்ராங் ஸ்டஃப் என்ன அப்டின்னா, நான் எப்பவுமே டிமோட்டிவேட்டா லைக் ஃபீல் ஆனாலும் ரொம்ப டவுன் ஆக மாட்டேன். அகைன் நான் யோசிச்சு பார்ப்பேன். லைக் மோஸ்ட் ப்ராபப்லி நான் ஃபாலோ பண்ற ஒரு கோட்டே "சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச்." ரிவெஞ்ச் இன் த சென்ஸ் சின்ன வயசுல இருந்தே லைக் நம்மள யாராச்சும் எதனாச்சு இவன் வரமாட்டாங்க, அவன் அப்படி இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லும்போது எல்லாமே நமக்கு அத கேட்டுருப்போம்ல. சோ அப்போ நான் நினைச்சேன் அப்படின்னா லைக் ஓகே நம்ம சக்சஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் எடுக்கிறது. திடீர்னு ஏதாச்சும் நான் டவுன் ஆஃப் ஃபீல் பண்ணும்போது நான் கோட்ஸ் படிக்கிறது. இந்த மாரி பண்ணி நான் மோஸ்ட்லி ரொம்ப பாசிட்டிவா இருப்பேன். சோ மெயினா இந்த மாரி இது பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவா உள்ள அண்ட விடாதீங்க. ஓகேவா? நெகட்டிவ் இன் த சென்ஸ் நெறைய பீப்பிள்ஸும் சொல்லுவாங்க. என்னடா இவன் படிச்சுன்னு இருக்க அது இதுன்னு நெறைய பீப்பிள்ஸும் அவங்களும் சொல்லுவாங்க. சோ அத பத்திலாம் நீங்க கண்டுக்காம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒரு பாத்ல போயிட்டே இருங்க. ஓகே. திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபாலோ. சோ இதுக்கப்புறம் நான் உங்கட்ட புரொஃபசர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பத்தி பேசணும். சோ இங்க நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, காலேஜோட புரொஃபசர்ஸ் எல்லாமே போதும். நமக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்துருவாங்க அப்படின்னு நெனச்சிருக்கீங்க. இங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். காலேஜோட இந்த புரொஃபசரோட ரெவென்யூ மாடல் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியணும். சோ பேசிக்கலி ஆவரேஜா நீங்க புரொஃபசர் பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு 3 டயர் காலேஜ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஐஐடி அதெல்லாம் நான் கம்பேர் பண்ணல. ஒரு 3 டயர் காலேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் ஐஐடி, என்ஐடி இதெல்லாம் எல்லா காலேஜுமே 3 டயர் காலேஜ் தான். ஓகேவா? என்னோட காலேஜும் சேர்த்து. ஓகேவா? இந்த மாரி இருக்கிற ஏரியாஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புரொஃபசருக்கு ஆவரேஜா 30Kல இருந்து ஒரு ஒரு 60K வரைக்கும் சேலரி இருக்கும். மேபி அதோட கொஞ்சம் இன்கிரீஸா இருக்கும். பட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதே காலேஜ்ல பிளேஸ் ஆகுற ஸ்டூடண்ட்ஸ் அதோட மேல சம்பளம் வாங்குறாங்க. ஓகேவா? சோ இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன் திங் ஒன் திங் இந்த சர்டைன் புரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, மேபி இதுல ரொம்ப ரேரா ஃபியூ பீப்பிள்ஸ் அவங்களோட அதாவது எய்ம் பை பேஷன் டீச்சிங் இருக்கும் வந்திருப்பாங்க. அடுத்த சர்டைன் பீப்பிள் ஓகே இதுவே நமக்கு போதும். நம்ம இத வச்சு நமக்கு என்ன ஜாப் கிடைக்குதோ அதுவே பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் ரன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ ஒருவேளை இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஈக்குவலான நாலேட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க இங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம மாரி ஒரு ஐடிலயோ இல்ல வேற ஏதாச்சும் நல்ல டெக் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஓகே. இந்த கொஸ்டின் கிளியர் ஆயிடுச்சா? சோ இதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு டீச்சர என்னைக்குமே கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு டீச்சர் உங்களுக்கு கண்டிப்பா புரொஃபசர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ரோட் மேப் சொல்லலாம். ஈவன் தோ அகைன் நான் என்ன சொல்லியிருக்கேன், அத வச்சு ரிசர்ச் பண்ணுங்க. ஓகேவா? இல்லன்னா நீங்க ஒரு ராங் ரூட் போறது. இப்ப நான் சொன்ன இதுவே நீங்க எஸ்டிக்கு ஃபாலோ பண்ணலாம். கண்ண மூட்டு ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்கும். எல்லா இடத்துலயும் இதா இருக்கும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஸோ ஒரு ரிசர்ச் பண்றீங்க அப்டின்னா, ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாது. கம்பேரிசன்ஸ் இருக்கணும். இப்ப நீங்க ஒரு காலேஜ் போறீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜோட ஹாஸ்டல பார்த்த உடனே ஈஸியா, "என்னடா இது ஹாஸ்டல் இப்டி இருக்கு" அப்டிங்கிறத ஈஸியா நீங்க சொல்லிருவீங்க. பட் மேபி வேற ஏதாச்சும் ஹாஸ்டல்ல இருந்து பாருங்க அதோட.
அதோட மேபி புவரா இருக்கலாம். இங்க நீங்க கம்பேரிசன்ஸ உள்ள கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு டீட்டெயில்டா புரிய வரும். மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல இருக்க அனலைஸ் பண்றதுக்கு நெறைய ஃபேக்டர்ஸ உள்ள கொண்டு வாங்க. ஜஸ்ட் லைக் ஒரு ஃபேக்டர்ல இது பண்ணாதீங்க. ஓகேவா? சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சோ பேசிக்கலி புரொஃபசர் உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுவாங்க. அவங்களே நானே எங்க புரொஃபசர் சொல்லி கைட் பண்ணி கேட்டுருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்சத நாங்க ஷேர் பண்ண முடியும். பட் அதுக்கு மேல கத்துக்கிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. பிகாஸ் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வேற. இப்போ இருக்க நம்ம மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் டிஃபரெண்ட். அவங்க ஓல்டா படிச்ச எஜுகேஷன் சிஸ்டம் டிஃபரெண்ட். இது டிஃபரெண்ட். சோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எல்லா இடத்துலயும் நம்ம புரொஃபசர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி எடுக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதோட அத தாண்டி நெறைய ஸ்டஃப் இருக்கு. அது எல்லாமே வெளிய தான் படிக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்தீங்க. சோ இங்கேயும் நான் கிளியரா அத பத்தி ஆன்சர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ இதெல்லாம் தான் நான் ஒரு ஃபாலோ பண்ணது. சோ 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோ எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பேசிக்கலி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா முடிக்கணும்னு நினைப்பேன். சோ அதனால நான் ரொம்ப எஃபோர்ட் போடுறேன். ஒரு ஒரு மேபி 6 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டும் நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். லைக் என்னதான் எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டீங்கனாலும், சைட் பை சைட் பி ஆல்சோ ஹேப்பி. லைக் ரொம்ப எஃபோர்ட் போட்டுருக்க கூடாது. ஸோ எஃபோர்ட் போடுவேன். அதே மாரி ஐ வாஸ் லைக் ஸோ ஹேப்பி ஆல்சோ. ஆ யூடியூப் வீடியோஸ் பண்ணுவேன். நைட் டைம் யூடியூப் வீடியோஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆ ரெகுலரா மூவிஸ்லாம் வாட்ச் பண்றது இது எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் அதே மாரி இந்த 6 ஹவர்ஸ் எஃபோர்ட் நான் போட்டேன். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த ரோட் மேப்க்கு தகுந்த மாரி சாரி கைஸ் நான் மெயினான பாயிண்ட்ட மறந்துட்டேன். இந்த ரோட் மேப்க்கு தகுந்த மாரி ஒரு கிளியரான கன்சிஸ்டன்டான ஒரு கிளீன் ஸ்கெட்ச், ஒரு கிளீன் டைம்லைன் கிரியேட் பண்ணுங்க. இந்தந்த டைம்ல இது பண்ண போறேன். தினமும் டிஎஸ்ஏ இருக்கணும். அத நான் சொல்லிட்டேன். ஏன்னா கன்சிஸ்டன்சி இருக்கணும். எல்லா இதுலயுமே கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகேவா? இல்லன்னா உங்களுக்கு ஈஸியா மறந்துரும். ஓகேவா? நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்ல மாட்டேன். நீங்க பண்ணும்போதே இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இதுக்கு கிளீனா பிளான் போட்டுக்கோங்க. இப்போ போன இயர் பத்திலாம் வருத்தப்படாதீங்க. ஓகேவா? கான் இஸ் கான் கைஸ். அட்லீஸ்ட் எப்படியும் நீங்க இந்த வீடியோ வந்தது. ஐ அம் ஹேப்பி அபௌட் தட். இது எல்லாமே நான் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ரொம்ப ரிசர்ச் பண்ணி நான் ஒரு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ண ஆள் இல்ல. நானும் 3 இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ எல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் நான் இதெல்லாம் சொல்றேன். நீங்க என்ன நம்பலாம். இதுக்கு மேல நீங்க ரிசர்ச்சும் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாரி. ஸோ கிளியரா, ஸ்ட்ரக்சரா ஒரு பர்ட்டிகுலர் டைம்லைன் கிரியேட் பண்ணி, அதுல பக்காவா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். நான் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட ரெஸ்யூமே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரெஸ்யூமே நான் இதுல பண்ணேன் அப்படின்னா, நான் எதிரே பார்க்கலங்க. நான் ஒரு 20 மினிட்ஸ்ல வீடியோ முடிஞ்சிரும்னு நெனச்சேன். பட் இட் இஸ் லைக் 40 மினிட்ஸ். இட்ஸ் கோயிங் ஆன் ஸ்டில். ஸோ என்னோட ரெஸ்யூமே தனியா ஒரு வீடியோவா வரும். ஸோ அதுவும் நான் பை ப்ராசஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஐம் ஹேப்பி டூ சே முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் மறுபடியும். பட் யூ கைஸ் நோ என்னோட வீடியோஸ்ல எவ்வளோ எஃபோர்ட் இருக்குன்னு. ஸோ நீங்க தான் முடிஞ்ச அளவுக்கு இத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த கம்யூனிட்டிய இன்னும் லார்ஜரா மேக் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எஃபோர்ட் போடுங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் அ என்ன மாரியே ஆஸ்பயர் ஆகுற சில பேர் இந்த மாரி எஃபோர்ட்ஸ போட்டு ஒரு நாள் இவ்வளோ பெரிய கம்பெனில லேண்ட் ஆவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ உங்கள எல்லாத்தையும் என்னோட ஒரு சூப்பர் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் வீடியோல சந்திக்கிற வரைக்கும், நான் தனீஷ். இப்போ அந்த வீடியோ ஃபினிஷ். உங்க எல்லாத்தையும் நான் எப்பவுமே சொல்றது தான். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் இஃப் யூ கேன்ட் கம் ஃப்ரம் த ரிச் ஃபேமிலி. பட் டோன்ட் ஃபர்கெட் த ஃபேக்ட் எ ரிச் ஃபேமிலி கேன் கம் ஃப்ரம் யூ. பாய் கைஸ். ஹேவ் எ நைஸ் டே.